வணக்கம். நான் கவிதா. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். ஆனா புதுசா சப்ஸ்கிரைபர் போல இருக்கு. அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "அக்கா நீங்க லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, "உங்கள விட உங்க ஹஸ்பண்ட் வயசு ஜாஸ்தியா இருக்கிற மாரி தெரியுது. நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆனா அவங்க அந்த வீடியோலாம் பார்க்கல போல இருக்கு. புதுசா சப்ஸ்கிரைபர் போல இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் ஒரே கம்பெனியில நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ 2 பேருக்கும் பழக்கம். அப்போ பழகி தான் அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷமா நாங்க பழகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணோம். முடிவு பண்ணி நாங்க வீட்ல சொன்னோம் நாங்க. எங்க வீட்லயும் நான் சொன்னேன். அவங்க வீட்லயும் அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் 2 பேர் வீட்லேயுமே ஒத்துக்கவே இல்ல. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நாங்க வேறு வேறு கேசட் சேர்ந்தவங்க. ஒரே கேசட் கிடையாது. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நாங்க வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஏதாவது நல்ல முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு நாங்க பார்த்தோம். ஆனா வெயிட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம். அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. முக்கியமா அவங்க வீட்ல நான் வேணவே வேணாம் அப்படின்ற மாரி ஒரு முடிவுல இருந்தாங்க. நாங்க எங்கள தவிர நானும் சரி, அவரும் சரி, வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கும் இஷ்டம் கிடையாது. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க விரும்பினோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். நாங்க சொன்னோம். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணவும் செஞ்சோம். ஆனா அவங்க எங்களுக்கு பண்ணி வைக்கிற ஐடியாஸ்லயே கிடையாது. எங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாலே அவங்களுக்கு இல்ல. வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நாங்க எங்க வீட்ல பேசி, எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி, எங்க அப்பா அம்மாவும் வேணான்னு தான் சொன்னாங்க. எவ்வளோ சொன்னாங்க. ஆனா நாங்க கேட்கல. நாங்க பேசி எங்க வீட்ல பேசி, அதுக்கப்புறம் எங்க வீட்லேருந்து எல்லாரும் வந்தாங்க. நான் அப்போ கோயில்ல போயிட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுதான் நாங்க லவ் மேரேஜ் தான். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 5 இயர்ஸா நாங்க லவ் பண்ணிட்டுருந்தோம். அப்புறமேட்டு தான் நாங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ ஒரு கிளியர் ஆயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க. அது என்னது, உங்கள விட உங்க வீட்டுக்காருக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்னை விட ஒரு 2, 3 வயசு அவர் ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப வயசெல்லாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. அவருக்கு ஏன்னா, அவர் ஃபுல்லா முடியெல்லாம் கொட்டிடுச்சு. அவர் சின்ன வயசு அதாவது நாங்க பழகும்போதெல்லாம் முடியெல்லாம் நல்லா நெறைய தான் இருந்தது. இப்போ அவர் ஏஜ் ஆக ஆக முடியெல்லாம் கொட்டிடுச்சு. ஃபுல்லா ஃப்ரண்ட்ல இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுச்சு. 2வது பார்த்திங்கன்னா, முடியெல்லாம் வெள்ள முடி ஆயிடுச்சு. அது அவங்க ஃபேமிலியில அந்த மாரி தான். அவங்க அப்பாவுக்கும், அவங்க அம்மாவுக்குலாம் அந்த மாரி தான் இருக்கும். சீக்கிரமா வெள்ள முடி வந்துரும் இல்லையா? அந்த மாரி தான் இருந்துச்சு. அதனால தான் இவருக்குமே சீக்கிரமா வெள்ள முடி வந்துடுச்சு. அவ்வளோதான். மத்தபடி ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அவருக்கு ரொம்ப ஏஜ்டும் கிடையாது. நான் ரொம்ப சின்ன வயசுமே கிடையாது. ஈக்குவல் கரெக்டு தான். ஈக்குவலான வயசு தான். 2, 3 வயசு வித்தியாசம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நடந்த ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். லவ் மேரேஜ் பண்ணிக்கவங்க தப்பு கிடையாது. ஆனா தயவு செஞ்சு இந்த கேசட்டை மாறி மாறி பண்ணுறீங்க இல்லையா? அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்க. கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிவிட்டு எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வாழவே விடலை. விடவும் மாட்டேன்றாங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாரி ஜாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால. அதனால இனிமேல் திருமணம் பண்ணிக்கிறவங்க அந்த குடும்பத்தை பார்த்து விசாரித்து அவங்க எப்படி, அந்த குடும்பம் எப்படி, அப்பா அம்மா எப்படி, கூட பிறந்தவங்க எப்படி அப்படின்னு விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. லவ் பண்ணிட்டுமே விட்டுட்டு வேறு யாரும் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா காலம்பூரா உங்கள் வாழ்க்கையே பிரச்சனையாயிடும். உங்களை வாழவே விட மாட்டாங்க. இப்போ நான் அப்படி தான் சிக்கிட்டேன். தெரியாத்தனமாக இந்த குடும்பத்துக்குள்ளே நான் மாட்டிட்டேன். எனக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை வாழ விட மாட்டான். இந்த நிமிஷம் வரையுமே அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இது ஒரு அனுபவம் தான் எனக்கு. நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.